லூக்கா 17ஆம் அதிகாரம். திறந்து வச்சுக்கோங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம், வசனங்கள் 11 முதல் 19 வரை. இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்துக்குள்ள நுழைகிறார். நுழையும் போது 10 குஷ்டரோகிகள் இயேசுவை நோக்கி சத்தமாய், இயேசுவே எங்களுக்கு இறங்கு. சத்தமாய்ன்றத நல்லா புரிஞ்சுக்கணும். கதறி கதறி. அந்த குஷ்டரோகிகள் வாழ்க்கை இன்னைக்கு மோசமா தான் இருக்கு. அன்னைக்கு அதை விட படம் மடங்கு மோசம். அவங்க செத்த சடலங்கள் போல நடந்து கொண்டிருப்பாங்க. ஒவ்வொரு நொடியும் அவன் மனசு வர கேள்வி, நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன்? நிந்த, அவமானம், வேதனை, பிரிவு, லோன்லினஸ், தனிமை. கதறாங்க, இயேசுவே எங்களுக்கு இறங்கு. அது வரைக்கும் குஷ்டரோகிக்கு சுகமான சரித்திரமே கிடையாது. ஆனா இவங்க இயேசுவை பற்றி கேள்விப்படுறாங்க. இந்த இயேசு முடியாதவைகளை செய்கிறவர், இம்பாசிபிள் சொல்றதெல்லாம் பாசிபிள் ஆக்கிறவர், போகாத வியாதி, பதிலில்லாத பிரச்சனை எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர், ஆசீர்வாதம் கொடுக்கிறவர். இதை கேட்ட உடனே அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், இவரை கேட்போம், இவர் நமக்கு இறங்கி சுகம் கொடுப்பார். இயேசுவே எங்களுக்கு இறங்கும். வேதம் சொல்லு, இயேசு இறங்கினார், மனதிறங்கினார். இயேசு அவரை பார்த்து சொல்றாரு, நீங்க போய் உங்களை தேவாலயத்தில் உள்ள ஆசாரியர்கிட்ட போய் காண்பீங்க. நீங்க சர்ச்சுக்கு போய் பாஸ்டர்கிட்ட உங்களை காண்பீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கொடுவான ஒரு வியாதியில் உள்ள மனுஷனுக்கு சுகம் கிடைத்த என்ன சொல்லியிருக்கணும்? நியாயமா உலக பிரமாணப்படி நல்ல ஆஸ்பத்திரி போய் செக் பண்ணி பாருப்பா, நீ நல்ல சோமா இருப்பப்பா அப்படி சொல்லணும். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆலயத்துக்கு போய் ஆசாரியர் உன்னை காண்பி. ஏன் சொல்றாருன்னா, அன்னைக்கு உள்ள ஒரு அபிப்பிராயம் என்னன்னா, குஷ்டரோகம் எதனால வருது? பாவத்தினால், சாபம். இந்த சாபத்தினால, பாவத்தினால் இந்த வியாதிய நான் குணமாக்கிறேன். பாவத்தின் மீது எனக்கு அதிகாரம் இருக்குது. பாவத்தில் விடுதலை கொடுக்க எனக்கு அதிகாரம் இருக்குது. சாபம் என்ற சங்கிலியை முறிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது. நீ போய் ஆலயத்துக்கு உன்னை காண்பி. அங்க அவனை அப்பா சொல்லுவாங்க, உனக்கு வியாதியே கிடையாது, உன் மேல வந்த பாவங்கள் சாபங்கள் எல்லாம் நீங்கி போயிட்டுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, எனக்கு உங்களுக்கு உற்சாகம் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, முடியாத பிரச்சனை, தீர்வில்லாத வியாதி, ஆனா இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்தார்கள், நம்பினார்கள். இந்த 10 பேரு இவர் சொல்லிட்டாரு, ஏசு சொல்லிட்டாரு, நாங்க சுகமாகுவோம், நாங்க ஆலயத்துக்கு போறோம். ஆலயத்துக்கு போகிறாங்க. போற வழியில ஒரு குஷ்டரோகி இன்னொரு குஷ்டரோகி பார்த்து சொல்றாரு, ஏய் உனக்கு புதுசா மூக்கு வந்திருக்கு, போன நாள்லாம் மூக்கு இல்லையே அப்படின்ட்டு. அந்த குஷ்டரோகி சொல்றான், ஏய் உன் கையில விரலே இல்லையே, இப்போ விரல் நீட்டு சொல்ற அப்படின்ட்டு. ஒருத்தரை பாக்குறாங்க. 10 பேரும் சுகமாயிட்டாங்க. அந்த இடம் எப்படி இருந்திருக்கும்? அந்த இடம் எப்படி இருந்திருக்கும்? நீங்க அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா என்ன பார்த்திருப்பீங்க? சந்தோஷம், கொண்டாட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்த மாதிரி ஒரு சூழல்ல போயிருக்கேன். எனக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இனம் புரியாத இரத்த கசிவு வியாதி. எந்த காயம் இல்லாம ரத்தம் வெளியே வரும். எச்சியில் ரத்தமா வரும், யூரின்ல ரத்தமா வரும். எனக்கு சரீரத்தில் ஊசியை போட்டாங்கன்னா இப்படி ஒரு இட்லி மாதிரி ரத்தம் வெளியே வராது, தோலுக்கு கீழே அப்படியே படரும். இந்த வியாதிக்கு மருந்து இல்லை, சிகிச்சை கிடையாது. நான் அப்போ பேங்க்ல வேலை பார்த்தேன். பேங்க்ல எவ்வளவு மெடிக்கல் எக்ஸ்பெண்ட் ஆனாலும் அவங்க கொடுத்துருவாங்க. ஆனா என் வியாதிக்கு மருந்து இல்லை. நான் அப்போ மதுரையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மதுரை உள்ள மதுரை ஆஸ்பத்திரியில் நல்ல டாக்டர் என்னமா செஞ்சு பார்த்தாரு, முடியல. ஐயா என்னால் முடியல, நீங்க ஏதாவது பெரிய ஆஸ்பத்திரி போங்க அப்படின்ட்டு. சீப்ஸ் வெள்ளூர் போனோம். அங்கேயும் சொன்னாங்க,
மதுரையில் உங்களுக்கு சொன்னது கரெக்டு. இந்த வியாதிக்கு மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது, சிகிச்சை கிடையாது. நான் அங்கே ஆஸ்பத்திரிக்கு போய் 2 காரியங்களை ஜெபிச்சுட்டே இருப்பேன். ஆண்டவரே எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும், ஆண்டவரே எனக்கு சுகம் வேணும்னு சொல்லிட்டு. என்னுடைய நிலைமை மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு. இந்நேரம் மறிக்கலாம், இதுதான் என்னுடைய நிலைமை. ஒரு நாள் காலையில சுமார் 4 மணிக்கு நான் ஜெபிக்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கட்டில முழிச்சு படுத்துருந்தேன். என் ரூமுக்குள்ள யாரோ ஒருத்தர் வருமானு தெரிஞ்சு, சுரேஷ் உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். நான் சொன்னேன் எனக்கு அபிஷேகம் வேணும்னு சொன்னேன். சொன்னோன்னே ஒரு பிரைட் லைட் என் உடம்புல பாஸ் ஆகிடுச்சு. கையில் டார்ச் வச்சா கை பிங்கா இருக்கும்ல, அந்த மாதிரி உடம்பே பிங்கா ஒரு மென்மையான அதிர்வோட இருந்துச்சு. நான் பேசலான்னு சொல்லிட்டே இருந்தேன். ஒரு நேரம் கழிச்சு பக்கத்து கட்டில் படுத்துற மனைவியை எழுப்பி சொன்னேன், இந்த ரூம் பூட்டிருச்சு, யாருமே வந்துக்க முடியாது. ஆனால் நான் கனவு காட்டினேன். அப்போ மனைவி சொன்னாங்க, நீங்கள் ஜெபித்தது அபிஷேகத்துக்காக, கர்த்தர் ஒளியினால உங்க அபிஷேகத்துக்காக. கர்த்தருடைய வல்லமும் சரீரத்தில் பாய்ந்து போயிடுச்சுன்னா நீங்க வேண்டிக் கொண்ட 2வது குறிப்பு சுகம். நீங்க அற்புதம் சுகமும் பெற்றீங்க. ஹல்லேலூயா. அது வரைக்கும் என் நிலைமை கீழே போயிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு காலையில் 8 மணிக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. முதல் முறையாக கீழே போயிட்டே என்னுடைய வியாதி கம்ப்ளீட்டா சரியா மேல வர தோணுச்சு. ஹல்லேலூயா. அன்னைக்கு சாயங்காலம் அடுத்த நாள் காலையில் டாக்டர் சொன்னாரு, உங்களை நான் டிஸ்சார்ஜ் செய்ய நான் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் எப்படி சத்தம் போட்டிருப்போம், ஆஸ்பத்திரி கீழே விடுமா சத்தம் போட்டிருப்போம். இந்த 10 குஷ்ரோகிகளுடைய நிலைமை யோசிச்சு பார்க்கணும். 10 குஷ்ரோகிகள் சோமானங்கள் சொல்லிட்டு சென்டென்ஸ் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். அவங்க உள்ளத்தை பார்க்கணும். எத்தனை வருஷம் என் பிள்ளைகளை பார்க்க முடியாது, என் மனைவியை பார்க்க முடியாது, என்னால் அங்க போக முடியாது, இங்க போக முடியாது. அவ்வளோ சந்தோஷம் வேதம் சொல்லிருக்கு. அதுல ஒரு மனுஷன் அவன் யோசித்தான், இத்தனை வருஷம் என் குடும்பத்தாரை பார்க்க முடியல, நான் என் குடும்பத்தாரை போய் பார்க்க போகணும். ஆனா அதற்கு முன்பாக எனக்கு புது வாழ்வை கொடுத்த இயேசுவை பார்க்கணும். ஹல்லேலூயா. உலகம் என்னை வெறுத்தது, இவரோ என் மீது இரக்கமா இருந்தார். உலகம் என்னை பார்த்து சொன்னது, உனக்கு வந்து சாபம் சாபம் சாபம். இவரோ என் மீது இரக்கமா இருந்தார். இவர் உண்மையாகவே தேவகுமாரன், மேசியா, இறைவன், கடவுள், சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்க தேவன். இவரை நான் போய் பார்க்கணும். இயேசுவிடம் ஓடி வருகிறார். வேதம் சொல்லுது, உரத்த சத்தமாய். இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல சத்தமாய் கூப்பிடுறார்கள். சுகமான பிறகு உரத்த சத்தமாய் ஜெபித்தோம். நீங்க ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே என் பிள்ளை பாஸ் பண்ணணும், ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு வேணும், சத்தமா ஜெபிக்கிறீங்க. வீடு கிடைக்கும், என்ன பண்ணணும்? உரத்த சத்தமாய். ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு வியாதி நீங்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. வேலை கிடைச்சிருச்சு. ஹல்லேலூயா. உரத்த சத்தமாய் இயேசு பாதத்தில் பொத்துன்னு விழுகிறார். நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார். 10 பேர்லப்பா சோமானாங்க, 9 பேர் இங்கப்பா அப்படின்ட்டு. அந்த கேள்வி, இயேசு ஒரு கேள்வி கேட்டார்னா அதுல ஒரு ஆழமான ஒரு சத்தியம் இருக்கு. அவர் இதயத்தை உன்னை கேட்கிற எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறாரு? நன்றி உள்ள இருதயம். அந்த 9 பேர் மோசமானவங்க சொல்ல மாட்டேன் நான். 9 பேர் நல்லவங்க தான். 9 பேரும் விசுவாசம் போனாங்க. இந்த ஒரு மனுஷனும் மிச்சம் 9 பேரும் விசுவாசம் போனாங்க, நல்லவங்க தான். ஆனா அவங்களை காட்டில் இந்த மனுஷனுக்கு ஒரு வெளிப்பாடு.
நான் இவருக்கு நன்றி சொல்லணும். அவர் இயேசுடைய இருதயத்தை பார்க்குறாங்க. அவங்க பெற்ற ஆசீர்வாதத்தை மட்டும் பார்க்கல, இந்த மனுஷன் இயேசுடைய இருதயத்தை பார்க்குறாங்க. உலகம் என்னை வெறுத்தது, என்னை ஒதுக்கி வச்சது, இவரோ என்னை அன்பாக என்னுடைய கூக்குரலை கேட்டு எனக்கு பதில் அற்புதமாக சுகம் கொடுத்தாரே, நன்றி இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, தொடர்ந்து இதோடு முடிஞ்சிருக்குல்ல வேத பகுதி, தொடர்ந்து இயேசு இந்த ஒரு விஷ்ணுவை பார்த்து, மாஜிக் விஷ்ணுவை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. கீழே உளுந்து கிடக்க பாதத்துல இயேசுற, நீ எழுந்து போ, போ, உன் வாழ்க்கை பயணத்தை தொடரு. 2025 வருஷத்துல வாழ்க்கை பயணத்தை துவங்கு, நட. ஹல்லேலூயா. வாழ்க்கை பயணத்தின் தொடரு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அன்பானவர்களே, இந்த ரட்சித்தது என்ற வார்த்தையை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். பொதுவா நம்ம ரட்சிப்பு நினைக்கிறோம், பாவத்திலிருந்து விடுதலை நினைக்கிறோம் தானே, அது ரட்சிப்பு தான். ஆனா அது ஒரு பகுதி. ரட்சிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பேதுரு தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்காரு. என்ன கத்தினாரு? ஆண்டவரே என்னை ரட்சியும், என் பாவத்தில் விடுதலை கேட்டார். அவரு என்னை காப்பாற்றும், தூக்கி எடு, உயர்த்து. பெரிய வார்த்தை ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு அர்த்தம்னா பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, பொருளாதார ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், முழுமையான ஆசீர்வாதங்களோட உன் வாழ்க்கை பயணத்தை தொடரு. நீ எழுந்து போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2020 வருஷத்துல ஆண்டவர் உங்களுடைய எதிர்பார்க்கிறது நன்றி உள்ள இருதயம். விசுவாசத்தின் அடிப்படையில் நன்றி உள்ள இருதயம். இந்த நன்றி எங்கேருந்து வரணும்? இங்கிருந்து வரணும். அந்த மனுஷனுக்கு இருதயத்துல கனெக்ஷன், இயேசுவோட ஒரு கனெக்ஷன். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, சில ஐயா சொன்ன மாதிரி என்னுடைய ப்ரோக்ராம் டிவிலாம் வரும். என்னுடைய டிவியை ப்ரோக்ராமை பார்த்துட்டு ஒரிசாவில் உள்ள ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. தமிழ் பேசுகிற குடும்பம். ஐயா, என்னுடைய மகன் இன்ஜினியரிங் காலேஜில் 3வது வருஷம் படிக்கிறான் அப்படின்னு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் பேர் சொன்னாங்க. அந்த காலேஜ் பேர் சொல்லும்போது தெரியும் அந்த பையன் கெட்டிக்கார பையன் அப்படின்ட்டு. அப்படின்னா தான் அந்த காலேஜில் இடம் கிடைக்கும். அவருக்கு இந்த கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் 3வது வருஷம், 4 வருஷம் படிப்பு, 3வது வருஷமே வேலைக்கு வாய்ப்பாடு தூங்கிடும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து தூங்கிடுவாங்க. இவன் இந்த பையனுக்கு கிடைக்கலன்னு அவனுக்கு மனசுல தாக்கம். நான் இன்டர்வியூ நல்லா தயார் பண்ணும் அப்படின்ட்டு இந்த மன பாதிப்புல படிப்பும் குறைய துவங்கிருச்சு. படிப்பும் சரியா வரல. நமக்கு ஒரே கவலை. ஒவ்வொரு மாசம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க எல்லாரும் சொல்லுது, என்னை பலப்படுத்த கிறிஸ்துனால் எல்லாரும் செய்ய பலன் உண்டு. இதை சொல்லி ஜெபிப்பேன். மகன் பேர் சீனிவாசன், மகனை ஜெபிக்க சொல்லுங்க மாட்டேன். பல மாசங்கள் ஜெபிச்சோம். ஒரு மாசம் அந்த அம்மா ஃபோன் பண்ணாங்க, ஐயா என் மகனுக்கு தேர்வு கிடைச்சிருச்சு, ஜாப் கிடைச்சிருச்சு, என் மகன் உங்கள்கிட்ட பேசுவேன். அது வரைக்கும் மகன் பேசுறதே கிடையாது. ஒரு 2-3 நாள் கழிச்சு அது மகன் பேசுறாரு, அங்கிள் ஆண்டவர் ஜபத்தை கேட்டு எனக்கு நல்ல வேலையை ஹைதராபாத்ல இந்த கம்பெனியில் கொடுத்துருக்கா அப்படின்னு. அந்த கம்பெனி பேர் சொல்லும்போது தெரியும் எனக்கு, அருமையான கம்பெனி. பல பேர் என்னோட டிவி ப்ரோக்ராம் பார்ப்பாங்க, பல பேர் ஆசீர்வாதம் பெறுவாங்க, பல பேருக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆனால் சில உள்ளங்கள் நன்றி சொல்ற உள்ளங்கள் எனக்கு தெரியும். இப்போ தெரியும் அந்த சீனிவாசன் வாழ்க்கை இன்னும் அதிகமாக உயரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் இதயத்தை அறிந்த பையன்
இயேசுக்கு இருதயத்தை அறிந்தவன். 1 தெசலோனிக்கர் 5:18 யாராச்சும் வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5:18. எல்லாவற்றிலையும் சோதனம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நல்ல கவனிச்சீங்களா? எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள். தீமைகள் நடக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், நோய்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரம் ஒரு கேள்வி கேட்போம், ஆண்டவர் சித்தம் என்னன்னு தெரியல பிரதர். கேட்டிருக்கீங்களா? சொல்லியிருக்கீங்களா? இந்த வேத வசனம் சொல்லுது, நீங்கள் அப்படி செய்வதே கர்த்தருடைய சித்தம். சித்தத்துக்கு இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? பிரியா. நீங்க இயேசுவே நன்றி நன்றி. உங்க வாழ்க்கையில டெய்லி போயிட்டு இருக்கீங்க. எத்தனை பிரச்சனைகள் வாழ்க்கையில 1, 2, 3 கணக்கிட முடியுமா? அத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், குறைவுகள், நிந்தைகள் மத்தியில இயேசுவே நன்றி. அல்லேலூயா. இயேசு பிரியப்படுகிறார்.